ஏற்கனவே வந்துட்டு திமுக இதுல வந்து பிங்க் பேட்ரோல் அதே மாதிரி கல்வி இதுல இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா மயில்சாமி அண்ணாதுரையை வந்து இணைச்சிருக்காங்க. இதுவும் வந்துட்டு போன ஆட்சியில இருந்த ஒரு விஷயம். புதுசா தாவேகா என்ன மாதிரியான வாக்குறுதிகளை இப்ப செயல்படுத்திட்டு இருக்கதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற விஷயங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு பெண்கள் பிரிவு தனியாக வச்சிருந்தாங்க. இவங்க பிங்க் பேட்ரோல்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. இவங்க சிங்கப்பெண் படையில இவங்க அறிவிச்சிருக்காங்க. பட் எல்லா காலத்திலும் இந்த குற்றங்கள் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய பெண்கள் குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே பெயர் என்னவாக இருந்தாலும், புதிய புதிய படைகள் அமைக்கப்பட்டாலும் இதுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். அதில் ஒரு போதாமை இருக்கிறது என்பதை நேற்றைக்கு முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். அதை அவர் அதுக்குரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி பிரதிநிதி நியமனம் எப்படி பாக்குறீங்க? மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதி, அதாவது முதல்ல ஊடகத்தில் பூரா அவர் கர்நாடகக்காரர்னு வந்தது. அப்புறம் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து அவர் ஆந்திராக்காரர்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஒரிஜினலா முகவரி அவங்க கொடுத்துருக்கிறது என்பது கோட்டூர் புறத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லி பிரதிநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்க முதலமைச்சர் சார்பில் அவர் டெல்லியில அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்பதுதான். அதனால அவர் அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபர் என்கிற முறையில் அவரை தேர்வு செய்திருக்கிறார். மற்றபடி அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் தான். அந்த முறையில் அது வந்து பார்க்கிறமே தவிர அதுல ஒன்றும் பெரிய கருத்து சொல்றதுக்கான இது இல்லை. அந்த கட்சி தனிச்சே சுயேட்சை அவர் கருத்து சொல்றதுக்கு ரைட் இருக்கு தானே. முதல்ல அப்படிதான் வந்தது. இப்ப அதுல போய் பாத்தீங்கன்னா கோட்டூர்புரம் அட்ரஸ் தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபரை டெல்லியில இருக்க வேண்டும் என்று அவர் கருதி அவர் நியமனம் செய்திருக்கிறார். அதுல ஒண்ணு பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் அல்ல. இல்ல அவர் தகுதியான அவருடைய தகுதியை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அவரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் என்கிற முறையில தான் வெளியில அவருக்கு தெரியும். மற்றபடி அதற்கு மேற்கொண்டு அவர் என்னன்றது அவங்க தான் சொல்லணும். தமிழகத்தின் பல்வேறு நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்திலிருந்தே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவராகட்டும் ஆந்திராவை சார்ந்தவராகட்டும் வெளிமாநில பிரதிநிதி தமிழகத்திற்கான பிரதிநிதியா டெல்லியில இருக்கும்போது தமிழகத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்க நம்புறீங்களா? அவர் மூலமா எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட போறது இல்ல. அவர் மூலமா எந்த பிரச்சனையும் அங்க முன்வைக்க போறதும் இல்ல. இவ்வளவு நாள் ஏற்கனவே இருந்த டெல்லி பிரதிநிதிகள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரை சார்ந்தவர் இருந்திருக்காரு, ஏற்கனவே தோழர் AKS விஜயன் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்காரு, SKT ஜக்கையன் இருந்திருக்காரு, நரசிம்மன் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் என்ன பிரச்சனை தீர்த்தாங்க, எதில் தலையிட்டாங்க? ஸோ இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இடைக்காலத்தில் தான். ஒரு காலங்காலமா இந்த டெல்லி பிரதிநிதினு தனியாக ஒரு நபரை போடுறது என்பது காலங்காலமா இருந்தது கிடையாது. ஏற்கனவே IAS ஆபீசர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு பொறுப்பு தர வேண்டும் என்கிற முறையில் திரு MGR காலத்திலேயோ ஜெயலலிதா அவர் அம்மையார் காலத்திலேயோ தான் அது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு வருஷம் தெரியல. இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஏற்பாடு. ஸோ அதனால இவங்க தான் எல்லாத்தையும் டெல்லியோட இருக்கிற சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல இவங்க தான் இருக்காங்க என்ற மாதிரியான ஒரு அதிகாரத்தை எல்லாம் நாமளா வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாரும் நடந்துகிட்டதும் கிடையாது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தான், அது மத்திய அரசாங்கத்தோடு இருக்கிற எதுவாக இருந்தாலும் இவர்களை மீறி இன்னொரு நபர் அங்க எல்லாத்திலையும் தலையிடுவார், முடிவெடுப்பார் என்ற நிலைமையெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படி அனுபவமும் கிடையாது. இருந்தவங்களும் அப்படி செஞ்சது கிடையாது. திமுக எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுவாங்க. நானே தேர்தல் பிரச்சாரம் பண்றேன். விஜய் சுற்றுலா இப்ப திமுக அஞ்சலி பத்திரிக்கும் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு முறையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைந்து நடவடிக்கை இல்லையா? அடுத்த நாள் திரு வைகோ அவர்கள் அதை நான் அப்படி சொல்லணும்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஏன்னா அங்க என்ன ஊடக நண்பர்கள் தான், அங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் அவங்கள்ட்ட தான் அது வெளியே வந்தது. மறுநாளே திரு வைகோ அவர்கள் அதை மறுத்திருக்காங்க. நான் அப்படி சொல்லவில்லை, நேரம் இருந்தால் பிரச்சாரத்தை வருகிறேன் என்று சொன்னார் என்ற முறையில் திரு வைகோ அவர்கள் மறுத்திருக்கிற நிலையில் அதன் மீது இப்போது கருத்து சொல்றது பொருத்தமா இருக்கு.